மதத்தையும் நம்பிக்கையும் மனசுல வை. அதான் இந்த நாட்டோட அடையாளம். ஹலோ மாப்ள. அத்த என்னத்த உங்க குரல்ல ஒரு புது உற்சாகம் தெரியுது. ஆமா மாப்ள, இன்னைக்கு மாவு போடுற கடையில மகாவை பார்த்தேன் மாப்ள. நான் அரைச்சு கொடுத்த மாவு பாக்கெட் தான் வேணும்னு கேட்டு வாங்கிட்டு போனா. அதோட எங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு போனா. ஆமா, எங்களை பார்த்தத சொன்னாலா மாப்ள? சொன்னாலாவா? தோசை சுட்டு எனக்கு ஊட்டி விட்டுட்டே போயிட்டா. இங்க அவளோட கடமைகள்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமே வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தா. நீங்களும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அத்த. சரிங்க மாப்ள, இன்னைக்கு மகாவை பார்த்தது எனக்கு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. இன்னைக்கு என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு மாப்ள. சரிங்க அத்த, வைக்கிறேன். சரிங்க மாப்ள. ஹலோ மேடம், நீங்க வரதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? நான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்துல வந்துருவேன். ஓகே மேடம். ராம்குமார் சார் கிட்ட சொல்லிடுங்க. சொல்லிடுறேன் மேடம். ஓகே. டேய், பைக் விட்டு இறங்குடா. இறங்குடான்னு சொல்றேன்ல, வாடா. ஏண்டா பெரிய ஹீரோ மாதிரி சீரிக்கிட்டு வர்றீங்க? ஆட்டோ வர்றது தெரியல? அங்க பாத்தியாடா, ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு. பெயிண்டிங் பண்ணும். 1000 ரூபாய்டா. 1000 ரூபாயா? நாங்க யார் தெரியுமா? எங்க அண்ணன் யார் தெரியுமா? அவருக்கு கால் பண்ணி வர சொன்னா உன் ஆட்டோவை சல்லி சல்லியா நொறுக்கிடுவாரு. ஆட்டோ அடிச்சதும் இல்லாம அண்ணன் வருவாரு, நொன்ன வருவாருன்னு. ஏண்டா ஐயோ, பிரச்சனை இல்ல, வேண்டாம். வாங்க போலாம். சொன்னா கேளுங்களேன். இல்லனா விட மாட்டேன். தர முடியாதுடா. ஆமாயா, பெரிய இவர் தான். வந்து ஆட்டோல எடுத்துட்டு மரியாதையை காசு கொடுத்துட்டு போயிடுங்க. அண்ணனை பத்தி தெரியாம பேசிட்டு இருக்க. யாரா வேணா வந்துட்டு போட்டுடா. ஒழுங்கா காசு கொடுத்துட்டு போ. காசெல்லாம் பேசுறீங்க. நானும் போனா போச்சு விடுறேன். நானும் சின்ன பையன் தான் பாக்குறேன். இல்லன்னா நடக்கிறதே வேற. என்னையா பண்ண? மரியாதையை காசு கொடுத்துட்டு போங்கடா. காசெல்லாம் கொடுக்க முடியாது. முடிஞ்சதை பாத்துக்க. டேய், உன் நொன்ன இப்ப இந்த இடத்துக்கு வந்தாங்கண்ணா. அவன் வராம நீங்க 2 பேரும் போக முடியாதுடா. ஏன்பா சின்ன பசங்க கிட்ட சண்டை போட்டு உன் மரியாதை நீ கெத்துக்கு போறியா? போய் உன் பொழப்ப பாருப்பா. யோ, போய் அவன் வேலையை பார்த்துட்டு. டேய், பேச்சு பேசுறா. 2 பேரும் வயசுக்கு தகுந்த மாதிரி பேசுங்க. இல்லன்னா என்கிட்ட அடி வாங்கி சாவீங்க. மரியாதை 1000 ரூபாய் எடுத்து வைடா. 1000 ரூபாய்லாம் தர முடியாது. வண்டி எடுத்துட்டு போயிட்டே இரு. மச்சான் வாடா. சாவி எங்கடா காணோம்? பாக்கெட்ல பாருடா. பாக்கெட்ல எல்லாம் நான் வைக்கலடா. கீழே எங்கேயாவது இருக்கா பாரு. சாவி என்கிட்ட இருக்கு. என்ன மேடம், கீழே கடந்து எடுத்தீங்களா? திருட்டு பசங்களா, இது என் புருஷனுடைய பைக். 2 நாளைக்கு முன்னாடி காணாம போய் அவர் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. மேடம், பைக்கை நாங்க ஒண்ணும் திருடல. வண்டி அடமான வச்சு பணத்தை வாங்கிட்டு அதை ஒழுங்கா கட்டியிருக்க மாட்டாரு. இது எங்க அண்ணன் சீஸ் பண்ண வண்டி. மேடம், இவனுங்களாம் இப்படிதான் பைக்கை திருடிட்டு ஏதாவது கதை விடுவானுங்க. நீங்க போலீஸ்க்கு கால் பண்ணுங்க மேடம். பண்ணுங்க. நானும் எங்க அண்ணனுக்கு கால் பண்ணி வர சொல்றேன். மேடம், நீங்க போன் பண்ணி போலீஸை வர சொல்லுங்க மேடம். இவனுல எல்லாம் உள்ள தள்ளினாதான் அவனுக்கு புத்தி வரும். இருங்க, என் ஹஸ்பண்ட் கால் பண்ணி வர சொல்றேன். என்னடா? அண்ணே, பைக்ல வந்துட்டு இருக்கும்போது வழியில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? திருட்டு பைக்கா? அங்கேயே நில்லுங்கடா. 5 நிமிஷத்துல நான் வந்துருவேன். அந்த பொம்பளை கிட்ட நான் வந்து பேசிக்கிறேன். சரிங்கண்ணே. என்ன இது, மகா கூப்பிடுறா? ஃபுட் டெலிவரி கொடுத்தாகணும். ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. முதல்ல டெலிவரி கொடுத்துட்டு அப்புறம் பேசுவோம்.
என்ன அவசரம் புரியாம திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கா? மேடம் 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 என்னண்ணா ஃபுட் ஆர்டர் பண்ணா டைம்க்கு கொண்டு வர தெரியாதா? சாரி மேடம், வர வழியில கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. மேடம் எனக்கு கொஞ்சம் ஸ்டார் ரேட்டிங் போடுங்க. வரதே லேட்டு, இதுல ஸ்டார் ரேட்டிங் வேற போட சொல்றீங்களா? கொடுங்க. ஹலோ மகா. என்னங்க, உங்களுக்கு எத்தனை தடவை கால் பண்றது? ஏன் போன் அட்டென்ட் பண்ண மாட்டீங்க? மகா, உனக்கே தெரியாதா? அவசரமா ஃபுட் டெலிவரி கொடுக்க போயிட்டு இருந்தேன், அதான் எடுக்க முடியல. சரி சொல்லு, என்ன விஷயம்? என்ன விஷயமா? உங்க பைக் திருடு போயிடுச்சு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. திருடு போன உங்க பைக் கிடைச்சிருச்சுங்க. என்னது? பைக் கிடைச்சிருச்சா? என்னங்க, பைக் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா சந்தோஷப்படாம இப்படி ஷாக் ஆகுறீங்க? இல்ல, சந்தோஷமா தான் கேட்டேன். உனக்கு ஷாக்கிங்கா கேட்டிருக்கும். ஆமா, பைக் எப்படி கிடைச்சது? நான் ஆபீஸ்க்கு ஆட்டோல போயிட்டு இருந்தேன். அப்ப 2 பசங்க ஆட்டோ ஓவர்டேக் பண்றேன்னு பைக் ஆட்டோவில் இடிச்சு இங்க ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. பார்த்தா அந்த பசங்க வந்த பைக் உங்க பைக்குங்க. ஏன்டா பைக்கை திருந்தீங்கன்னு கேட்டா ஏதேதோ கதை சொல்லிட்டு இருக்கானுங்க. அதான் பைக் சாவியை எடுத்துட்டு அவனுங்களை விடாம இங்கேயே புடிச்சு வச்சிட்டு இருக்கேன். நான் சொல்ற இடத்துக்கு கிளம்பி வாங்க. நான் வலசர்வாக்கு பக்கத்துல தான் இருக்கேன். கரெக்டா நான் எங்க இருக்கேன்னு உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன். சீக்கிரமா வந்துருங்க. இவங்க அண்ணா பெரிய ஆள் தான் போல இருக்கே. இவங்கிட்ட பிரச்சனை பண்ணான்னு தெரிஞ்சா நம்ம கைகளை வாங்கிடுவான். எஸ்கேப் போயிடுவோம். வாங்கடா பிரச்சனை. இந்த மாதிரி தானே பைக் திருட்டு பைக்குன்னு சொல்லிச்சு. பைக் சாவியை எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டேன்னு சொல்றாங்கண்ணே. வந்துட்டேன்ல, நான் பேசிக்கிறேன். சரிங்கண்ணே.